ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி வந்துட்டு இதில் அப்ளை பண்ணுறது, நம்மளோட சிவியில் எப்படி அப்ளை பண்ணுறங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் முதலாவதாக என்ன செய்துக்கிறேன்டா, ஒரு கம்போனன்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ ஃபைல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இங்கே என்ன சொல்கிறேன், ஆப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு EXPன்னு கொடுத்துட்டு JSX கொடுக்குறேன். ஸோ ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், பட் நீங்கள் மீனிங்ஃபுல்லான ஒரு நேம் தான் க்ரியேட் பண்ணணும், பட் ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸோ நான் என்ன பண்ணேன், FFC ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு கம்போனன்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான ஸ்டைல்டு கம்போனண்ட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, SC இதில் ஒரு நார்மலான ஒரு பேர் ஒன்று கொடுத்துக்கலாம். அந்த பேரை கொடுத்துட்டு ஸ்டைல்டு நம்ம வழக்கமாக கொடுக்குற மாதிரி ஸ்டைல் இது கொடுத்து டிவ் ஒன்று கொடுத்துட்டு இதுக்குரிய இம்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, கண்ட்ரோலோட ஸ்பேஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டைல்டு கம்போனண்ட்டை ரப் பண்ணிக்கலாம். ஸோ ரப் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்டா, எனக்கு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் வேணும், புரியுதுங்களா? ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ்ன்னு சொல்கிறது என்னது, ஸோ எனக்குரிய ஒரு JSON ஆப்ஜெக்ட் ஒன்று எனக்கு தரணும். ஸோ இதை மட்டும் நம்ம JSON ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு திங்ஸாக செய்துக்கலாம். நான் என்ன செய்கிறேன், லிஸ்ட் என்று சொல்லி கொடுத்துட்டு டிஃபால்ட்டாக பாக்ஸ் ப்ராக்கெட், அதாவது ஒரு அரேயாக நான் இதை கொடுத்துக்கிறேன். என்னென்னா இங்கே நம்ம லூப் பண்ணணும். அதுக்கு முதல் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இங்கே டிசைன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த லூப்பை ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ முதலாவது நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு ட்ரோ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரோ க்ரியேட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலோட ஸ்பேஸ் பண்ணிவிட்டு மேலே நம்ம என்ன செய்யணும், அந்த ட்ரோக்குரியது கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸுக்குரிய டைட்டில் நாம் இங்கே கொடுக்கணும். நான் என்ன செய்கிறேன்டா, ஆப் டைட்டில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண கம்போனண்ட்டில் நம்மளோட டைட்டிலில் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன செய்கிறேன், இங்கே போயிட்டு டெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். கொடுத்ததும் இங்கே என்ன செய்து பாருங்கள், நமக்குரிய இவரை நம்ம அப்ளை பண்ணலை இன்னும். ஸோ நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். எங்கே நம்ம அப்ளை பண்ணணுமெண்டா, நம்மளோட 8ல் ஒரு ட்ரோ இங்கே க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ட்ரோக்கு கீழேயே வந்து இன்னொரு ட்ரோ க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் ஆப் எக்ஸ்பீரியன்ஸ் கால் பண்ண போகிறோம். இங்கே நான் எந்த டேட்டாவும் இப்போ கொடுக்கையில் நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிசைன்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் அதை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ போய் பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிறாரு இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே margin top 25 pixel, sorry padding top கொடுத்துக்கலாம். padding top it's not enough, 50 கொடுத்துக்கலாம், 50 pixel. ஓகே. ஸோ இங்கே எனக்கு தேவையான மாதிரி நான் லெஃப்ட் சைடையும் அலைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கிரிட்டை வச்சு நம்ம அலைன் பண்ண போகிறோம்னு சொன்னாலும் நம்ம அதை செய்துக்கலாம். ஸோ அதை பற்றி நோ வரி. ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள், இங்கே ட்ரோ வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நான் டிசைன்ஸை கொண்டு வரதுக்கு இப்போ நான் நார்மலாக பேடிங் கொடுத்துக்கலாம். பேடிங் லெஃப்ட் 50 பிக்சல், 60 pixels கொடுத்துருக்கேன், no need. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், லெஃப்ட் சைட் கொடுத்து இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம இவங்க அவ்வளோ பேரையும் ட்ரோக்குள்ளே போட்டுட்டு ஸோ கால் நான் சொல்லித்தரேன் எப்படி ஆஃப்செட் பண்ணுறேன்னு சொல்லி. பட் இங்கே என்ன செய்கிறேன்டா, ஜி ஸோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. லார்ஜ் ஸ்க்ரீனில் 1 இருக்கட்டும், மற்றது 11. ஸோ இதுக்குள்ளே தான் நான் என்ன செய்ய போகிறேன்டா, ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட அந்த அலைன்மெண்ட்டுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதை கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ட்ரோக்குள்ளே நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மட இந்த 2 கம்போனன்ட் டிஸ்பிளே ஆகணும். அப்போ நமக்கு 2 ஸ்டைல் இங்கே நமக்கு தேவைப்படுது. ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, இங்கே கால் அது கொடுத்துட்றேன். ஸோ இதுக்குள்ளே நம்மட இதில் டைட்டில்
ஸோ நான் இப்போதைக்கு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம டிசைன்ஸை செட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த காலுக்குள்ளே div டாட் கம்பெனி நேம் டேப் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் div டாட் கம்பெனி ஒர்க்கிங் இயர் என்று கொடுத்துடலாம். ஸோ ஒரு இயரை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுறோம். இது இப்போதைக்கு ஒரு டம்மியாக ஒன்று செய்து பார்க்க. இது ஓகே ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு லிஸ்ட்டை அனுப்பி எப்படி லூப் பண்ணுறது, ரீயூசபிள் கம்போனண்ட்டாக மாற்றுறது எப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் என்ன செய்துட்டேன், அது ரெண்டையுமே கொடுத்தாச்சு. ஸோ ஒரு காலுக்கு இப்போ செக் பண்ணி பார்த்தா இங்கே இவங்க 2 பேர் டீட்டெயிலும் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இந்த காலுக்கு நம்ம எத்தனை லென்த் கொடுத்துக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா LG பெருக்கு 4 புரியுதுங்களா. ஸோ அதே மாதிரி இன்னொரு கால் க்ரியேட் பண்ணிக்குவோம். கால் ஸோ இவர் LG வந்துக்கிட்டு 6. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், இதில் ஜாப் டைட்டில் கொடுக்க போகிறேன். ஸோ div டாட் ஜாப் டைட்டில் டேபை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜாப் டைட்டில் கொண்டு வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் div டாட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஒரு பேராகிராஃபும் நீங்கள் கொடுத்துக்கலாம், நோ வரிஸ். பேராகிராஃபுக்குள்ளே கொடுத்தாலும் ஓகே தான், பட் நான் இதையே கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததும் இங்கே என்ன செய்யுது, நமக்குரியது இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாகவே நம்ம இந்த அலைன்மெண்ட் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இப்போது நமக்கு தேவையான மாதிரி இந்த ஸ்டைல்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். முதலாவது என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த டிசைன் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஒவ்வொரு டைப்போகிராஃபியை நான் காப்பி பண்ணுறேன். ஸோ இங்கே வரேன், முதலாவது என் கம்பெனி நேமை கொடுக்கணும். ஸோ மேலே கொடுத்துருக்கிற ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது நோ வரிஸ், நம்ம ஏற்கனவே டிசைனில் செய்து வச்ச கம்போனண்ட்டை தான் கால் பண்ணதால் சேம் ஸ்டைல் நமக்கு டிஸ்பிளேயாக இருக்கும். ஸோ கம்பெனி நேம் என்று சொல்லும்போது இந்த டைப்போகிராஃபி நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ நான் பேஸ்ட் பண்ணி வர்றேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு கம்பெனி நேமுக்குரிய டைப்போகிராஃபி டிஸ்பிளே ஆகிடுச்சு. அடுத்தது கம்பெனியோட ஜாப் ஒர்க்கிங் இயர். ஸோ நான் ஒர்க்கிங் இயரை காப்பி பண்ணிட்டு வந்து அதுக்கு கீழேயே பேஸ்ட் பண்ணி வர்றேன். ஓப்பன் க்ளோசிங் கர்ல் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த டைப்போகிராஃபியை காப்பி பண்ணுறேன். நீங்கள் என்ன செய்யுங்க, புஷ் பண்ணி வச்சுட்டு அதை டைப் பண்ணிக்கோங்க. அது வேற ஒன்றும் கிடையாது. ஃபொன் கலர், அதே மாதிரி என்ன சைஸில் இருக்கணும், ஃபொன் ஸ்டைல் என்னது, வித் என்னது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் கொடுப்பட்டிருக்கு. ஸோ அதையும் கொடுத்தாச்சு. ஸோ அது ரெண்டுமே நமக்கு இங்கே அப்ளை ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது வந்துட்டு இப்போ ஜாப் டைட்டில். ஸோ ஜாப் டைட்டில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஜாப் டைட்டிலுக்குரியது இதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் டைப்போகிராஃபியை காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ பாருங்கள், அதில் டைப்போகிராஃபி வந்தாச்சு. அடுத்தது இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்குரியது. ஸோ ஸ்டாப் டிஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் பண்ணி வர்றேன். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்குரியதும் எனக்கு இங்கே அப்ளை ஆகக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஸ்பேசஸ் இருக்கிறது, அதாவது இங்கே அலைன்மெண்ட் வந்துக்கிட்டு கீழே இருக்கிறதால தான் நமக்கு இப்படி வருது. நான் என்ன செய்கிறேன்டா, இந்த மாதிரி கீழே என்டர் பண்ணி எழுதாமல் அப்படியே ஒரு இதாகவே மாற்றி வருவேன். ஸோ கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இங்கே என்ன செய்யுதுன்னு சொன்னால் மொத்தமே 10க்கு தான் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அதால் இது ரொம்ப சின்னோண்டா நமக்கு இங்கே காட்டுது இல்லைங்களா. ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, இது 4, ஸோ இவர் வந்துட்டு 8 கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போது நமக்கு இங்கே ஃபுல்லாகவே ஸ்பேஸ் வரக்கூடிய மாதிரி போயிடும். ஸோ 2 பேருக்குமே போர்டர் செட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ போர்டருக்கு கிளாஸ் நேம் போர்டர் கொடுக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே போர்டர் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், இவருக்கு ஒரு கிளாஸ் நேம் மட்டும் கொடுக்க போகிறேன். லெஃப்ட் இல்லாட்டி கம்பெனி ப்ரொஃபைல் கண்டெய்னர் சொல்லி இவருக்கு பேர் கொடுக்கணும். புரியுதுங்களா.
ஸோ ஏன் கொடுக்கணும்னு சொன்னால் இங்கே நான் சில டிசைன்ஸ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு கம்பெனி நேம் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு முதலாவது திங்ஸ் நமக்கு சொன்ன மாதிரி இங்கே ஒரு border ஒன்று வேணும். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, border 3 pixel solid blackக்கு 000 கொடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள் எனக்கு என்ன செஞ்சு ஃபுல் border வருது. எனக்கு இங்கால ரைட் சைடில் மட்டும் தான் வேணும். அப்போ நான் என்ன செய்யணும், border ரைட் கொடுத்துட்டேன்னு பாருங்கள், border ரைட் மட்டும் வந்துடுச்சு. அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று வேணும். சர்க்கிள் இந்த சைட்டில் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அங்கிறதால இங்கே $சைன் பண்ணிவிட்டு அட்மார்க் கொடுத்துட்டு டபுள் கொடுத்துட்டு ஆஃப்டர் இதில் கண்டென்ட் சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கன். அதுக்கப்புறம் இவர் வித் 10 pixel height 10 pixel கொடுத்துறேன். ஸோ கொடுத்துட்டு இவர் வெளியால் நமக்கு டிஸ்பிளே ஆகணும் இல்லையா. ஸோ அதால் பொசிஷன் அப்சல்யூட் பண்ணுறேன். இவரை பொசிஷன் ரிலேட்டிவ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு Z இண்டெக்ஸும் பண்ணிக்கிறேன். அப்போ தான் முன்னுக்கு அது டிஸ்பிளே ஆகும். Z இண்டெக்ஸ் 99 என்று கொடுக்குன்னு பாருங்கள். ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் 0 pixel Z இண்டெக்ஸை இம்ப்ரூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 99 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் பிளாக். ஸோ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் டாப் 0 pixel கொடுத்துட்டு border radius 100%. என்னடா சர்க்கிள் சைஸில் நமக்கு வேணுமங்கிறதால இதை நம்ம கொடுத்துக்கிட்டோம். ஸோ பாருங்கள் சர்க்கிளாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. பட் சரியாக இதோட போய் ஃபிக்ஸ்ட் ஆகணும்னு சொன்னால் இவர்களை ஹாஃபை நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ -5 pixels இங்கேயும் -5 pixels கொடுத்துக்கிறேன். -5 pixels கொடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுமே இங்கே வந்துடுச்சு. பட் எனக்கு இந்த லெஃப்ட் வந்துக்கிட்டு இன்னும் போதாதுங்கிறதால நான் இதை ஒரு 7 கொடுத்துக்கிறேன். சர்க்கிள்ஸ் சரியாக வருது, 6 கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே இப்போது எனக்கு அப்ராக்சிமேட்டாக சரியான ஸ்டைலில் இருக்குது. அடுத்தது இங்கே என்ன பண்ண போகிறேன்டா, உள்ளுக்கு வர கண்டென்ட் வந்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸாக இருக்கணுங்கிறதால இங்கே கிளாஸில் கொடுக்கேன். padding start 2 pixels குறை இருக்குது. 5 pixels கொடுத்துக்கோம். 5 கூட 4 pixels கொடுத்துக்கலாம். ஓகே 4 இனஃப். பாருங்க ரெண்டுக்கும் இடையில் ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுறேன். இந்த ட்ரோ வந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் திருப்பி டூப்ளிகேட் பண்ணுறேன். எக்ஸாக்டாக எனக்கு சரியான ஸ்பேசஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஆனால் எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு இடையிலையும் ஸ்பேசஸ் இருக்கணும்ங்கிறதால நான் இங்கே ட்ரோவில் கிளாஸ் புரியுதுங்களா. ஸோ பேடிங் ஸ்பேஸ் பேடிங் எண்ட் வந்துக்கிட்டு பேடிங் பாட்டம் 3 pixels கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தா இங்கே ஸ்பேசஸ் வந்துக்கிட்டு என்ன செய்யுது, பேடிங் வந்துட்டு இதுக்கு இடையில் கொடுப்படுது இல்லைங்களா. ஸோ ஒன்றோ இப்படி கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா இதுக்கு இடையில் ஸ்பேசஸ் வர அளவு வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஸோ இந்த பேடிங்கை நான் என்ன செய்கிறேன்டா அப்படியே கட் பண்ணிட்டு வந்து நம்மட இந்த கிளாஸுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன் கொடுத்து பார்க்க டிஸ்கிரிப்ஷனில் பேடிங் எண்ட் வந்துக்கிட்டு பேடிங் பாட்டம் 5 pixels பாருங்கள் ஸ்பேசஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதே ஃபார்முலாவை இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது நம்ம இப்படி பார்டர் கொடுத்துட்டு ட்ரோஸு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஸ்பேசஸ் வர்றது விதம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்டா இவங்க 2 பேருக்கு இடையில் ஸ்பேசஸ் வேணுமே, ரெண்டுமே ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்குது எனக்கு.
ஸோ அதால் நான் இவருக்கு ஸ்பேசஸ் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன்னு வந்துட்டு என்ன செய்ய போகிறேன்டா, இந்த ட்ரோ வந்துட்டு இல்லாட்டி கிளாஸ் நேம் padding bottom 5 கொடுத்துட்டேன். பாருங்கள் இங்கே ஸ்பேசஸ் வந்துட்டு நமக்கு கரெக்டாகவே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஓகே. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த ஒன்றை கட் பண்ணி எடுத்துக்கிறேன், மற்ற அழிச்சு விடுறேன். ஒரு ட்ரோ எடுத்துட்டேன், மற்ற ட்ரோ அழிச்சு விடுறேன். என்ன காரணம்னு சொன்னால் நாம் இங்கே மேப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? இப்போ ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் கொடுத்துட்டு list டாட் மேப் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்டா, 2 டேட்டா எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணுறேன். ஒன்று வந்துக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்தது இண்டெக்ஸ் பொசிஷன். ஏன்னு சொன்னால் நார்மலாகவே நம்ம லூப் பண்ண போகிறோம்னு சொன்னால், புரியுதுங்களா? லூப் பண்ணக்க அந்த டேட்டாவுக்கு கீங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கணும். அதுக்கு நான் இண்டெக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ கீ கொடுத்துக்கிறேன். கீ ஏன் யூஸ் பண்ணுறோங்கிற ரீசன்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் நான் என்ன செய்யணும்னு சொல்லி பாருங்கள். முதலாவது எனக்கு கம்பெனி நேம் வேணும் இல்லைங்களா? ஸோ நான் இதையும் டீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு கம்பெனி நேம் கமா, அடுத்தது இயர் கமா, ஜாப் டைட்டில் கமா, ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இது எல்லாமே கொடுத்துருவேன். இப்போ பாருங்கள் எல்லாரையுமே இங்கே டீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறேன். ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ள டீஸ்ட்ரக்ஷன் பண்ணால கால் பண்ணுறேன். இயர் வார இடத்த இந்த இயர் கொடுத்துட்டேன். அடுத்தது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வார இடத்த இந்த ஜாப் டைட்டிலில் கொடுத்துக்கிறேன். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வார இடத்த இவர் அழிச்சு விட்டுட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டேன். பர்ஃபெக்ட். இப்போ எனக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகிருக்காது. என்ன காரணம்? நான் இன்னும் டேட்டா கொடுக்க இல்லை இல்லைங்களா? ஸோ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த சிவி லே அவுட்டுக்கு வந்து இங்கே தான் நான் டேட்டா பாஸ் பண்ணணும். யாரை பாஸ் பண்ணணும்? இந்த லிஸ்ட்டை பாஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு இங்கே நான் ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ கன்ஸ்ட். ஸோ கமெண்டில் வந்துருந்து கன்ஸ்டன்டா என்னங்கிறது கொஞ்சம் புரியலைன்னு சொல்லி, வெரி சிம்பிள். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வீடியோவில் கன்ஸ்டன்ட் சொன்னால் கன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ணிடலாது, அதாவது ரீஅசைன் பண்ணிடலாதுங்கிறதுக்காக வேண்டி கன்ஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இதோட ஃபுல் விளக்கம் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டுக்குரிய ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் லேட்டண்டாக என்ன, கன்ஸ்டன்டாக என்ன டிஃப்ரெண்ட் இதுகள் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் அதை ஒருத்தரம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு விளங்குறதுக்கு. ஸோ கன்ஸ்டன்ட் சொல்லி கொடுத்துட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன்னு ஒரு பேர் கொடுக்கணும். வந்துட்டு எக்ஸ்பீரியன் லிஸ்ட் கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்டா, என் ஜேசன் ஆப்ஜெக்டை கால் பண்ண போகிறேன். ஸோ முதலாவது என் பேர். இப்போ நான் இந்த டிசைன்ஸ் மோடுக்கு வரேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு வந்து ஃபஸ்ட்டுக்கு கம்பெனி நேம் சிங்கிள் கொட்டேஷனில் கொடுத்துட்டேன். கமா இயர் என்னது காப்பி பண்ணிட்டேன், பேஸ்ட் பண்ணி விடுறேன். அந்த ஆர்டரில் கொடுக்கணும். அடுத்தது ஜாப் டைட்டில் ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ள ஜாப் டைட்டில் கொடுத்துட்றாச்சு. கமா இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள நம்மளோட பேராகிராஃபை காப்பி பண்ணி போட்டாச்சு. ஸோ பாருங்கள் இப்போது இந்த லிஸ்ட்டை நான் இங்கே கொடுக்கணும். இங்கே அந்த பேரை கொடுத்துட்றேன், நம்மளோட ஆப் எக்ஸ்பீரியன்ஸில் கொடுத்துட்றேன். கொடுத்ததும் போய் செக் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்குரிய அந்த டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இனி கீழே நமக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இது அப்படியே இங்கே ஒரு கமா பண்ணிவிட்டு இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுறேன். நம்ம 4 இது கொடுக்க போகிறோம். 4வதுக்கு நமக்கு என்ன பண்ண தேவையில்லை, இந்த கமா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ 4 பேரை கொடுத்துட்டு சும்மா செக் பண்ண பாருங்கள், 4 பேருக்கும் பர்ஃபெக்டாகவே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஆனால் நம்ம வேறு நேம் கொடுக்க போகிறோம் இல்லைங்களா? நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டுக்கு கம்பெனி நேம்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் 1 by 1. ஸோ அடுத்த கம்பெனி நேம் காப்பி பண்ணிட்டு வரேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்த கம்பெனி நேம் ஓகே. ஸோ அடுத்த இயர் காப்பி பண்ணுறேன். முதலாவது இது, ரெண்டாவது. ஸோ பேஸ்ட் பண்ணும்போது ப்ராப்பராக பேஸ்ட் பண்ணிக்கணும்.
பிள்ளையாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த அவுட்புட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகாது. ஸோ அப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்போம், இன்னும் அங்கே அவுட்புட் வருதுன்னு சொல்லி. ஸோ அடுத்தது 4th டேட்டா. ஒரே டேட்டா கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவுட்புட் ப்ராப்பரான டிசைனாக விளங்காது. ஸோ ஒரே டேட்டா டூப்ளிகேட் ஆகிட்டவா அது நல்ல டிசைன்ஸ் மாதிரி இருக்காது. ஸோ அதால் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு டேட்டா, அதாவது ரியல் டைம் டேட்டாஸை கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு அவுட்புட்டை உங்களோட டிசைன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி காட்டும். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், கொடுத்துட்றேன். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நம்ம கொடுக்க வேண்டி இருக்கும். முதலாவது ஆளுக்கு கொடுத்தாச்சு, ரெண்டாவதுக்குரியது செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது மூன்றாவதுக்குரியது பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நாலாவதுக்குரிய. இப்போது இங்கே அவுட்புட் செக் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டான அவுட்புட்டாக இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் ஸ்பேசஸ் இதுக்கிடையில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுனா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி கொஞ்சம் வியூ நல்லாயிருக்கும். ஸோ நான் இனிமேல் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னால் நான் என்ன செய்துக்கலாம், இங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, பேடிங் பாட்டம் வந்துட்டு நாட் திஸ், இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் இதில் 5 வரைக்கும் தான் நம்மளால் கொடுக்கலாம். அப்போ நான் ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கே போயிடுறேன். ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பேடிங் பாட்டம் நான் 100 பிக்சல்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஓகே, கூல். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 150. ஓகே, டன். அப்போ இந்த ரெஃபரன்ஸ் லிமிட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ ஒன்று வந்துட்டு இவங்க 2 பேருக்கு இடையில் ஸ்பேசஸ் நமக்கு வேணும். ஸோ போயிடுறேன், கம்பெனி இயருக்கு margin top 20 pixel. ஸோ 20 பிக்சல்ஸ் எல்லாருக்குமே 20 பிக்சல்ஸ் அப்ளை ஆகிடுச்சு. அதே மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லையும் margin top 20 பிக்சல்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இங்கேயும் எல்லாருக்குமே ஸ்பேசஸ் வந்துட்டு அலோகேட் ஆகிட்டு. ஆனால் இந்த டிசைனில் பாருங்கள், கடைசியாக இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு மட்டும் இந்த ட்ரோ நமக்கு தேவையில்லை இல்லைங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் அந்த சர்க்கிளை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 10 பிக்சல்ஸை 30 பிக்சல்ஸாக மாற்றுறேன். டூ ஹை என்ன செய்கிறேன், 20 பிக்சல்ஸாக சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணால் இங்கேயும் நம்ம என்ன செய்யணும், அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். 10 இதை 12 மாற்றுறேன். ஐ திங்க் ஸோ இது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை 11. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போது இது கொஞ்சம் பரவாயில்லை. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த போர்டர் ரிமூவ் பண்ணணும். அது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். நமக்கு இங்கே லிஸ்ட் டைப்பாக தானே வருது இல்லைங்களா? நமக்கு இங்கே லிஸ்ட்டு கவுண்ட் தான் நமக்கு வருது. ஸோ இங்கே வரும்போது நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால், இதோடையே நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இங்கே ஐங்கிற ஒரு டேட்டாவை நான் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு லூப்லையும் நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாஸ் பண்ணும்போது இந்த டேட்டாவில் ஒரு ஃபைனல் எண்டாக இருக்கு மட்டும் சொன்னால் இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். என்ன இது, நம்ம இங்கே போர்டர் ரைட் தானே கொடுத்துருக்கோம். இந்த போர்டர் இல்லாமல் விட்டுச்சுன்னு சொன்னால் சரிதானே இல்லையா நமக்கு? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்டா, ரிமூவ் போர்டர்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு வைங்க. ஸோ நான் கிளாஸ்ட பேர் ஒன்று கொடுக்கேன், டாட் ரிமூவ் border இது கொடுத்துட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன்டா, border none என்று கொடுத்துட்றேன். ஸோ border தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த கிளாஸை நான் இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் இங்கே கால் பண்ணுறேன்னு வைங்க. ஸோ இந்த கண்டெய்னரு கால் பண்ணுறது இப்போ என்ன செய்யுது, போர்டர்ஸ் எல்லாத்துக்குமே இல்லாமல் போயிடுது. ஆனால் நமக்கு யாருக்கு மட்டும் இல்லாமல் இருக்கணும் என்று சொன்னால் ஃபைனலாக எண்டாக இருக்கிற ஆளுக்கு மட்டும் தான் இல்லாமல் இருக்கணும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த கிளாஸில் டைனமிக்காக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன் பாருங்கள். ஸோ பேக்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறேன், பேக்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன்.
யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம கேர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே யூஸ் பண்ணணும். கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். பேக்ஸ்டிக்குள்ளே நம்ம கோடிங் எழுத போகிறோம்டா $sign ஓப்பன் க்ளோஸ் கேர்லி ப்ராக்கெட் கொடுக்கணும். கொடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன், இந்த லென்த் அதாவது லிஸ்ட்ர லென்த் வந்துக்கிட்டு சமனாக இருக்கணும், அதாவது சின்னனாக இருக்கணும் என்று சொன்னால், அதாவது ஒரு தானம் குறை இருக்கணும்னு சொல்கிறேன். -1 =i அப்படின்ற என்ன அர்த்தம்? ஸோ இந்த லென்த்தில் ஒன்று குறைய இருக்கிற, அதாவது நமக்கு தெரியும் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்துட்டு எப்போவுமே 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி. ஸோ அப்போது 4 டேட்டா நம்ம 4 எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கமாட்டா இந்த 3க்கு சமனா வார்த்தைக்கு சான்சஸே கிடையாது. அப்போ நான் என்ன செய்கிறேன்டா, இந்த லென்த் வந்துக்கிட்டு 4 இருக்கும், அதில் ஒன்று குறையும் போது 3, அப்போது 0ல் ஸ்டார்ட் ஆகினா 4வது எக்ஸ்பீரியன்ஸ் இண்டெக்ஸ் பொசிஷன் 3 இருக்கும். அப்போது இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படி இருக்கும் என்று சொன்னால், இப்போ ட்ரூன்னு சொன்னால் என்ன செய்யுங்க, இந்த டெக்ஸ்ட்டை அப்ளை பண்ணுங்க, ரிமூவ் borderங்கிறால அப்ளை பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் யாரையுமே அப்ளை பண்ணாதீங்க சொல்லி கொடுத்து விட்றேன். இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட் border வந்துட்டு எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகவே இல்லை. ஸோ அப்போ பர்ஃபெக்டாக எனக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு அக்செப்டபிளான ஒரு 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 டைனமிக்கான சில கம்போனண்ட்டை யூஸ் பண்ணி, சில ரீயூசபிள் கம்போனண்ட் யூஸ் பண்ணி ஒரு சிவி வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதால மேபி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு வரலாம். ஸோ நோ வரிஸ், அதை பற்றி கவலைப்பட வேணாம். நிறைய ப்ராக்டிக்கல் நம்ம செய்வோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கலே நம்ம ஒரு சிவி க்ரியேட் பண்ணி நிறைய கம்போனண்டோட ஒர்க் பண்ணியிருக்கோம்.